ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிங் படிக்கலாம். நம்ம லாஸ்ட் செஷனில் ஸ்ட்ரிங்கோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருப்போம். இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ட்ரிங் வந்து எப்படி யூசர்கிட்ட இருந்து ரன் டைமில் வாங்க போகிறோம், அதே மாதிரி யூசர் கொடுத்த இன்புட்டை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம், நம்ம அதை தான் இந்த செஷனில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம ப்ரோக்ராம் மூலிமா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. எப்போவுமே ப்ரோக்ராம் எப்படி ஆரம்பிப்போம்? ஹெட் ஆஃப் ஃபைல் மூலிமா ஆரம்பிப்போம். ஸோ ஹெட் ஆஃப் ஃபைல் கொடுத்துருக்கேன், அப்புறம் அது கீழே மெயின் ஃபங்க்ஷன், அப்புறம் ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி நான் லாஸ்ட் செஷன்லேயே சொல்லியிருப்பேன். எப்படி டிக்ளேர் பண்ணியிருப்போம்? கேருங்கிற டேட்டா டைப் கொடுப்போம், அதுக்கப்புறம் ஸ்பேஸு, அப்புறம் ஸ்ட்ரிங்கோட நேம். ஸ்ட்ரிங்கோட நேம் என்ன நேம் கொடுக்குறேன்னா, நான் இங்கே நேம்னு சொல்லி சிம்பிளாக கொடுத்துறேன். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே என்ன கொடுக்கணும்? சைஸ் ஆஃப் அ ஸ்ட்ரிங். நான் இங்கே 10ன்னு கொடுக்குறேன். 10ன்னு கொடுத்தா எத்தனை கேரக்டர்ஸ் இதில் ஸ்டோர் பண்ணலாம்? 9 கேரக்டர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். மிச்சம் ஒரு கேரக்டர் வந்து நல் கேரக்டராக இருக்கும். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிங்கோட டிக்ளரேஷன் இது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே வந்து என்டர் யோர் நேம்னு கொடுக்குறேன். இப்போ நான் யூசர்கிட்ட இருந்து இந்த நேம்ங்கிற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து வாங்கணும். ஸோ அதை எப்படி வாங்குறோம்னு தான் பார்க்க போகிறேன். இப்போது நார்மலாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வேரியபிளோ சம்திங் வந்து ஏதோ ஒன்று யூசர்கிட்ட இருந்து வாங்கினா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஸ்கேன்எஃப் தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சேம் தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்கேன்எஃப் கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ள என்ன கொடுப்பேன்? ஏதோ ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்ட்ரிங்குக்கு %s ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு கமா ஆம்பசன்ட் அந்த வேரியபிள் நேம் கொடுப்பேன். ஆனால் நான் இங்கே ஆம்பசன்ட் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம நார்மலாக ஆம்பசன்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆம்பசன்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த நேமுங்கிற வேரியபிளில் இருக்க அட்ரஸில் போய் ஸ்டோர் பண்ணணும், நம்ம யூஸர் கொடுக்குற இன்புட். அதுக்காக தான் ஆம்பசன்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் நான் இங்கே %s ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறதுனால ஏற்கனவே இந்த நேமுங்கிறது வந்து நேம் ஆஃப் 0ங்கிற அட்ரஸை வந்து ஏற்கனவே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே இது பாயிண்டராக தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால நம்ம இங்கே ஆம்பசன்ட் வந்து கொடுக்க தேவையில்லை. அதை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கேன்எஃப்ல %s கொடுக்கும்போது நீங்கள் ஆம்பசன்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த நேமுங்கிற ஒரு வேரியபிளுக்கு வந்துட்டு நான் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் இதை வந்து நான் இப்போ பிரிண்ட் பண்ணணும். எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? நார்மலாக பிரிண்ட் பண்ணால் என்ன பண்ணும்? printf யூஸ் பண்ணுவோம். ஸோ சேம் தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறேன். printf of %s, name. ஸோ printf மூலிமா நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். சேம் தான் scanf மூலிமா இன்புட் வாங்க போகிறேன், printf மூலிமா பிரிண்ட் பண்ண போகிறேன். என்ன scanfல ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %s கொடுக்குறேன், printfலையும் %s கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்னால வேற என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? scanfல ஆம்பசன்ட் சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதை இப்போ நான் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ரன் பண்ணேன்னா யூசர் வந்து என்டர் யோர் நேம்னு கேட்குது. இப்போ நான் யூசர் வந்து இப்போ கோடிங் அப்படின்னு சொல்லி இன்புட் கொடுக்குறாங்க. கொடுத்தாச்சு. கோடிங்கிற இன்புட் வந்து வாங்கிருச்சு. இப்போ இதை வந்து பிரிண்ட் ஆகுதான்னு சொல்லி பார்த்தா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கேன்எஃபும் ஒர்க் ஆயிடுச்சு, printfும் ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே எப்படி ஒரு வேர்டு மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் 2 வேர்டு கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகும்னா, 2 வேர்டுனா ஒன்றும் இல்லை. இப்போ கோடிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த கோடிங் படிக்கலாமா 2 வேர்டையுமே ஸ்டோர் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா ஸ்டோர் பண்ணியிருக்காது. நம்மளுக்கு கோடிங் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கணும். யூசர் வந்து கோடிங் படிக்கலாம்னு சொல்லி ஸ்கேன்எஃப் மூலிமா கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது கோடிங் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கும். ஏன் அப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா, கோடிங்க்கு அப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்கேன்எஃப் என்னவா எடுத்துக்கோன்னா, இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு இந்த ஒயிட் ஸ்பேஸில் நல் கேரக்டரை போட்டுட்டு ஸ்ட்ரிங் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கும். ஸோ ஏதாவது ஒரு என்டரோ ஒயிட் ஸ்பேஸ்லாம் கொடுத்துட்டோன்னா அந்த இடத்தோடைய ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எடுத்துக்கும். ஸோ இந்த படிக்கலாமா வந்து ஸ்டோரே பண்ணியிருக்காது நேமில் போய். ஸோ அதனால தான் எனக்கு என்னென்னா கோடிங் மட்டும் தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஸ்கேன்எஃப்ல. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வேறு இன்னொன்று ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னா கெட்டஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். கெட்டஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, சேம் தான் யூசர்கிட்ட இருந்து ஸ்ட்ரிங்கிற இன்புட் வந்து வாங்குறதுக்கு. ஸோ இந்த கெட்டஸோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, சேம் ஒன்றும் இல்லை, கெட்டஸ்ன்னு கொடுத்து ப்ராக்கெட்குள்ளே நம்ம ஸ்ட்ரிங்கோட நேம் வந்து கொடுக்குறோம். நான் இங்கே ஸ்ட்ரிங்கோட நேம் என்ன? நேம். சிம்பிளாக நேம்னு கொடுத்துருக்கோன்னா ஸோ அதே நேம்னு சொல்லி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து இன்னொரு டைப். யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது செகண்ட் டைப். ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தோம்? ஸ்கேன்எஃப் பார்த்தோம். செகண்ட் டைப் வந்து இந்த கெட்டஸ். கெட்டஸோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்? கெட்டஸ்ன்னு போட்டு ப்ராக்கெட்குள்ள நம்ம ஸ்ட்ரிங்கோட நேம், இங்கே என்ன நேம் நான் கொடுத்துருக்கேனோ அதே நேம் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வந்து வாங்கி பார்க்கலாம்.
இப்போ என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுக்குற இடத்துல கோடிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தனா இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகுதா? பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு இது ஒர்க் ஆயிருச்சு. ஆனால் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போ வந்து கெட்டஸ் வந்து ஒர்க் ஆகுது, இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதுலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, இப்போ கேர் நேம் ஆஃப் 3 அப்படின்னு கொடுக்குறேன்னா நம்மளுக்கு எத்தனை கேரக்டர் இதில் ஸ்டோர் ஆகும்? 2 கேரக்டர்ஸ் தான் ஸ்டோர் ஆகும். நம்ம யூசர் வந்து நிறைய வேர்ட்ஸ் இப்போ வந்து 10 லெட்டர் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து 2 லெட்டர்ஸ் மட்டும் தான் அந்த நேம்ங்கிற இடத்துல ஸ்டோர் ஆகணும். அப்படி தானே? ஏன் 2 லெட்டர்ஸ்? 3ன்னு கொடுத்துருக்க சைஸு, ஆனால் 2 லெட்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் ஆகும். ஏன்னா கடைசி வந்து நல் கேரக்டராக இருக்கும். அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நான் இங்கே கெட்டஸ் இடத்துல கோடிங் அப்படின்னு கொடுத்தாலும் CO மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? எனக்கு ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த நேமில் 2 கேரக்டர் மட்டும் தானே என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். அதுதானே நான் வந்து எழுதியிருக்கேன் டிக்ளரேஷனில். ஆனால் அதை விட அதிகமாக தான் ஃபுல்லாகவே ஸ்டோர் ஆயிரும். என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஓவர் ரைட் ஆகும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ கோடிங்கன்னு கொடுத்தனா இன்புட் யூசர் என்னமோ கொடுத்துட்டு போகிறான். ஆனால் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிறது ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் மட்டும் தான் ஸ்டோர் ஆகணும். ஏன்னா நேமில் வந்து எவ்வளோ கேப்பபிள் ஆஃப் மெமரி ஸ்பேஸ் இருக்குது? 2 கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் மெமரி ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமே ஸ்டோர் ஆகி எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல வந்து ஓவர் ரைட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து அன்சேஃப், இது வந்து தப்பான ஒரு ப்ராசஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இதுலனா கெட்டஸ் ஸ்கேன்எஃப்ல இதே விஷயம் தான் நடக்கும். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜ் ஓவர் கம் பண்ணுறக்காக தான் நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதான் fgetters. ஓகேவா? இது வந்து தேர்டு டைப். fgetters வந்து என்ன யூஸ் ஆகும்? fgetters-ஓட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, fgetters-ன்னு போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ள நேம் கமா சைஸ் ஆஃப் நேம் கமா stdin. இதுதான் சின்டாக்ஸ். இது எப்படி எழுதணும்னா ஒன்றும் இல்லை, fgetters-ன்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன ஸ்ட்ரிங்கோட நேம் கொடுத்துருக்கணும் அந்த நேம், நான் இங்கே நேம்னு கொடுத்துருக்கறதுனால நேம்னு கொடுக்குறேன். பக்கத்தில் கம்மா கொடுத்து சைஸ் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு திருப்பி என்ன ஸ்ட்ரிங்கோட நேம் கொடுக்குறோனோ அந்த நேம் கம்மா stdin ஸ்டாண்டர்ட் இன்புட். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். ஒவ்வொன்றுக்கும் fgetters-ல என்ன சேஞ்ச் ஆகும்? இந்த ஸ்ட்ரிங்கோட நேம் நம்ம இங்கே மேலே என்ன கொடுக்குறோமோ அதே தான் இந்த இடத்துல வந்து இந்த நேம்னு கொடுத்துருக்கேன்ல அந்த இடத்துல அதுதான் இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். சரியா? ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் கோடிங்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு CO மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கும். 2 கேரக்டர் மட்டும் தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ வந்து எத்தனை கேரக்டர்ஸ் மட்டும் தான் இப்போ ஸ்டோர் ஆகணும் டிக்ளரேஷன் படி? 2 கேரக்டர் மட்டும் தான் ஸ்டோர் ஆகணும். அதனால கரெக்டாக 2 கேரக்டர் மட்டும் தான் பிரிண்ட்டும் ஆயிருக்கு. ஸோ இதுதான் கரெக்டாக ஒர்க் ஆகுது fgetters. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம 3 டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங் வந்து எப்படி ஸ்டோர் இன்புட் வாங்கலாம் யூசர்கிட்ட இருந்து 3 டைம்ஸ் பார்த்துருக்கோம். என்னெல்லாம்? scanf பார்த்தோம், getters பார்த்தோம், fgetters பார்த்தோம். அடுத்தது யூசர்கிட்ட இருந்து வாங்கின இன்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து printf. அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். printf வந்து நம்ம கீழே நான் வந்து அது சொல்லிட்டேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ printf. ஸோ இந்த printfல இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா இப்போ printf percentages நேம்னு நான் கொடுத்துருக்கேன்னா இதையே நான் திருப்பி செகண்ட் லைன்லேயே கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் இதுக்கு இப்போ நான் இப்போ திருப்பி கொடுத்தேன்னா எனக்கு வந்து கரெக்டாக தான் அவுட்புட் வரும். இப்போ எனக்கு கரெக்டாக தான் அவுட்புட் வரும். கோடிங் அப்படின்னு சொல்கிறேன்னா CO தான் கரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஆனால் என்னன்னா நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகாது. அடுத்த printf சேம் லைனில் தான் பிரிண்ட் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு CO பிரிண்ட் ஆனதும் கர்சர் வந்து அதே இடத்துல தான் இருக்கும், நெக்ஸ்ட் லைனுக்கு போகாது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் 2 printfலேயும் 2 டைம்ஸ் நான் வந்து printf கொடுத்தனால 2 டைம்ஸ் CO வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு? சேம் லைனில் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகலை. நம்ம ஸ்லாஷன் அது கொடுத்துருந்தா மட்டும்தான் எனக்கு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகிருக்கும். நியூ லைன் கொடுத்துருந்தா மட்டும்தான். நான் இங்கே கொடுக்கல, அதனால சேம் லைனில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான்
புட் எஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து யூஸ் ஆகுது. புட் எஸ் நேம். நம்ம கெட் எஸ் நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் சார் தெரியுமா? அதே சின்டாக்ஸ் தான் புட் எஸ்க்கும். புட் எஸ்ன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ள நேம். நேம்ங்கிறது என்னது? இங்கே யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிங் நேம். ஸோ அதை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்களேன். இப்போ நான் கோடிங்னு கொடுத்தேன்னா சிஓங்கிறது நெக்ஸ்ட் லைனில் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இந்த ஒரு நியூ லைனுக்காக தான் இந்த புட்டஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்புட் வாங்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஸ்கேன்எஃப் பார்த்தோம், கெட்எஸ் பார்த்தோம், எஃப்கெட்எஸ் பார்த்தோம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? பிரிண்ட்எஃப் பார்த்துருக்கோம், புட்டஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 5 டைப் தான் யூசர்கிட்ட இருந்து வாங்குறக்கும் அதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற திங்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in the next video. Bye.